ஆடுவாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்கள் வர்றீங்கன்னா ஒரே நாள்லேயே பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. ஏன்னா கோவில் உள்ளார கூட்டங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 2 நாள் பிளான் பண்ணிக்கிங்க. நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. என்னென்ன இடம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அக்னி தீர்த்தம் இருக்குது, பாம்பன் பாலம் இருக்குது, தனுஷ்கோடி இருக்குது, தனுஷ்கோடியிலேயே மண்டபம் ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்துல் கலாம் நினைவு மண்டபம் இருக்குது, ராமர் பாதம் இருக்குது, மிதக்கும் கல் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே நாள்லேயே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஒவ்வாமை இருக்கும், அலர்ஜி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் தண்ணியை தெளிச்சிக்கிங்க. நீராடணுன்ற அவசியம் கிடையாது. தண்ணியை தெளிச்சிட்டாவே போதும், சரியாயிடும். இங்கே பாருங்கள், எவ்வளோ துணியை போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க கடலில். இதுக்காக தான் சொன்னேன். ஸோ யாரும் துணியை கடலில் விடாதீங்க. அங்கே மேலே ஒரு இடம் இருக்குது, தண்ணியை நினச்சி துணியை அந்த இடம் போட்டு வச்சுருங்க. இங்கெல்லாம் போடாதீங்க. பாருங்கள், இங்கே வந்து இப்படி போட்டு போயிட்டாங்க. இது வந்து நிறைய மீனோட வாழ்க்கையை பாதிக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆமை, கடல் வாயு உயிரினம் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே பாதிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, இந்த ஓரம் வந்துலாம் குளிக்காதீங்க. ஏன்னா பாசி அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் அங்கே யாரும் குளிக்காதீங்க. அங்கே பாருங்கள், எவ்வளோ துணி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ துணி போட்டால் கடல் மாசுபடுமா படாதா? அதாவது கவர்மெண்ட் ஓரளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் க்ளீனாக இருக்கும். சரிங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடம் தான் அது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே தர்ப்பணமும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் ராமேஸ்வரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா, காசியும் ராமேஸ்வரமும் ஒன்று, கரெக்டாக? ஸோ அதுதான் இந்த வீடியோவே. நீங்கள் காசியில் என்னெல்லாம் ஒரு மகிமை நடக்குது போனால் அந்த மகிமை எல்லாமே இங்கேயும் இருக்குது, அந்த சிறப்பு எல்லாமே இங்கேயும் இருக்குது. அதுதான் ஒன்று. நீங்கள் எந்த பொருள் கொண்டு வரணும்னா எதுவுமே வேணாம், அவங்களோட அஸ்தி இருந்தால் மட்டும் கொண்டு வாங்க. மற்றபடி மீதி எல்லா பொருளும் இங்கேயே எதிர்க்கு ஆப்போசிட்டில் கடைலாம் இருக்குது, அந்த கடையில் விற்பாங்க. எல்லாத்தையும் இங்கேயே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுக்கலாம். அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்தீங்கன்னா தங்குறதுக்கு உண்டான இடமும் இங்கே இருக்குது, மடம்லாம் இருக்குது. மடத்தில் வந்து ஒரு நாளைக்கு 200 250 தான் ஒரு ரூமுக்கு, 4 பேர் வரைக்கும் தங்கிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எங்கே தங்குறது, எங்கே யோசிக்க அந்த மாதிரி பிரச்சனையே வேணாம். தைரியமாக வாங்க, வந்து 2 நாள்